ஸ்டேக்கிங்னு சொன்னா என்ன? ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்ன்னு சொல்லுவாங்க. பிளாக் செயின் நெட்வொர்க்கில் தான் ரன் ஆகும். கிரிப்டோ கரன்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரலைஸ்ட் அத்தாரிட்டியோட கண்ட்ரோல் இல்லாமல் டீசென்ட்ரலைஸ்டாக ரன் பண்ணுறதுக்காக தான் நம்ம பிளாக் செயினில் ரன் பண்ணுறோம். அப்போ அந்த பிளாக் செயின் நெட்வொர்க்கை கண்ட்ரோல் பண்ணுற யாருன்னு சொன்னால் மைனர்ஸ்ன்னு சொல்கிறேன். இதில் 2 டைப் இருக்குது, ப்ரூஃப் ஆஃப் ஒர்க், ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக். ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கில் நம்ம கம்ப்யூட்டர் பவரை கொடுத்து நம்ம மைனிங் பண்ணணும். ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கில் நம்மள்ட்ட இருக்கிற கிரிப்டோ கரன்சியால் அந்த மைனிங் நெட்வொர்க்குக்கு, அதாவது அந்த பிளாக் செயின் நெட்வொர்க் கொடுத்து ஸ்டேக் பண்ணுறது மூலம் அந்த நெட்வொர்க்கை பாதுகாப்போம். ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்மள்ட்ட பெரிய அளவில் கம்ப்யூட்டர் பவர் தேவை. ஆனால் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் பண்ணுறதுக்கு அந்த மைனிங் நெட்வொர்க்கிட, அந்த கிரிப்டோ நெட்வொர்க்கிட காயின்ஸை நம்ம ஸ்டேக் பண்ணுறது மூலம் நம்ம அந்த கிரிப்டோ நெட்வொர்க்கை நம்ம இது செஞ்சு வரலாம். ஸோ அப்படி கிரிப்டோ நெட்வொர்க்கை செக்யூர் பண்ணுறதுக்கு கொடுக்குற காயின்ஸை நம்ம ஸ்டேக் பண்ணுறேன்னு சொல்லுவோம். இப்படி ஸ்டேக் பண்ணுறதால அந்த நெட்வொர்க்கில் போகிற டிரான்சாக்ஷனல் ஃபீஸ் நம்மளுக்கு ஸ்டேக்கிங் ரிவார்ட்ஸாக கிடைக்கும். இதுதான் ஒரு வகையான ஏர்னிங் மெத்தட். மேலதிக டீட்டெயில்ஸுக்கு பயோவை செக் பண்ணுங்கள். கிரிப்டோ கரன்சியை பேசிக்கில் இருந்து படித்து 14 வரல எப்படி ஏர்ன் பண்ணணும். சரி.